நீ பண்ற பெரிய ஃப்ராட பத்தி சொல்லு. இது விட பெருசா? இருமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேம்மா, சொல்றேன். இது அரசரோட மோதிரத்தை திருடினதை சொல்றீங்களா? அடப்பாவி, அவன்கிட்டயே திருடி இருக்கியா? சரி சரி, அதை விடு. இன்னும் பெரிய மேட்டர் ஒண்ணு இருக்கே, அத சொல்லு. அது வந்து இந்த 7வது ராணி இருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு லைட்டா ஒரு இது, அதனால ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். லவ் லெட்டர். அது கேக்குறீங்களா? அடப்பாவி, நீ ராணிக்கு வேற ரூட் போட்டிருக்கியா? ஐயோ, என்னையா சொல்ற? அப்படின்னா அந்த லெட்டர் மேட்டர் உங்களுக்கு தெரியாதா? போட்டு வாங்குனீங்களா? அட பாவி, இப்ப நான் தான் பாப்பா உளறி கொட்டிட்டேனா? இது மட்டும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா லக்கு மிரட்டின. நீ இவ்ளோ மேட்டரையும் அப்படியே என்கிட்ட கொட்டிட்ட. ஐயோ, எல்லாத்தையுமே உளறிட்டேனே. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஏது போட்டு வாங்கினியா? அரசரோட அபிஷியல் டிரான்ஸ்லேட்டரே கலாய்ச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கட்டப்பா, கட்டப்பா. கட்டப்பாவா? இந்த காட்டுல ஏதுமா கட்டப்பா? கருப்பா இருக்கிற அத்தனை பேரும் கட்டப்பந்தாயா? நான் மட்டும் கட்டல இட்டேனா இங்கேயே உன்னை கண்டன் துண்டமா கட் பண்ணி போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் தான் இந்த காட்டோட மகாராணி. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். மாமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்யவே மாட்டேம்மா. நீங்க நாளைக்கு ராணி ஆனதும் எனக்கு தண்டனை கிண்டனை எதுவும் கொடுத்துறாதீங்க. வணங்குகிறேன். கொஞ்சம் விட்டிருந்தா 7வது ராணிக்கு கொடுத்த லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்திருப்பல. சேச்சி, அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லம்மா. என்னது இது? நானு என்ன சொன்னேன்? என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. நானே நீங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்படின்னா நாளைக்கு நான் ராணி ஆகாம நீ தான் பாத்துக்கணும். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கே எங்க 3 பேரையும் நீ தான் தப்பிக்க வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் முடியாதுமா. அரசனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொன்னே போட்டுருவான். நான் உன் திருட்டு மேட்டர் அரசன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த ஆள் உன்னை தந்தூரி போட்டு சாப்பிட்டுருவான். பரவாயில்லையா? ஐயோ, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி, இந்த மானங்கட்டவனுக்கு 2 பக்கமும் இடி. அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. அப்போ தப்பிக்கிறதுக்கு ஐடியா சொல்லு. சிக்கிக்கிட்ட வேற வழி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராகு கால சர்ப பூஜை வேற நடக்க போகுது. அதுல அரசர் உட்பட எல்லாரும் கலந்துக்குவாங்க. அப்ப உங்களை நான் தப்பிக்க வைக்கிறேன். ஆனா என்ன ஆனா? அது உங்கள யாராவது ஒருத்தரை மட்டும்தான் என்னால தப்பிக்க வைக்க முடியும். பின்ன 3 பேரும் ஒரே சமயத்துல காணாம போயிட்டீங்கன்னா 4 பக்கமும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நானும் மாட்டிக்குவேன், நீங்களும் மாட்டிப்பீங்க. ஒருத்தர் மட்டும்னா அரசர்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருவோமா? ஒருத்தரை மட்டும் அமிச்சிட்டு மத்த 2 பேரையும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாவ சொல்றியா? தப்பிக்க ஐடியா கொடுன்னா ஒருத்தர் தான் அலௌடுன்னு ஆஃபர் கொடுக்கற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க 3 பேரும் தான் தப்பிக்கணும். அதுக்கு வழி சொல்லு. ஏமா, முடிஞ்சா சொல்ல மாட்டேனா? முதல்ல உங்க அத்தை ஜெயமா இருக்காங்களே, அவங்களே தப்பிக்க வச்சிடுறேன். அப்புறமா உங்க 2 பேரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். இப்போதைக்கு நீ ஜெயமாவை தப்பிக்க வை. நாங்க தப்பிக்கிறதுக்கு நாங்க யோசிச்சுக்கிறோம். சரி சரிம்மா, நீங்க சொன்னதை நான் செய்யறேன். அது அந்த 7வது ராணி மேட்டர் மட்டும் ராஜா கிட்ட சொல்லிடாதீங்க. அது நீ ஜெயமாவை தப்பிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. ஐயோ, வாயை வாண்டடா கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டு போல இருக்கேன். சரிம்மா, வரட்டுமா? அப்புறமா ஒரு விஷயம், என்னால பாராட்டாம இருக்க முடியல. நீங்க பாக்கிறதுக்கு இந்த காட்டோட ராணி
இது பாரு, இந்த சோப்பு போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். காரியம் முடியல, உனக்கு 16வது நாள் காரியம் நடக்கும். பாத்தீங்களாமா, அவங்களும் உங்களை இளவரசிக்கு வணக்கம்னு தான் சொல்றாங்க. நான் இளவரசி மாதிரி இருக்கேனா? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, அது இல்லாத இடம் தேடி அலைகின்றது. என்னடா இது, காட்டுக்குள்ள மணியோட வந்த என்ன மணியை பிடிங்க தொங்க விட்டுட்டு வெறுமனே என்ன காட்டுல தனியா அலைய விட்டுட்டாங்களே. அப்படியே கட்டி அணைக்க ஒரு பொண்டாட்டி இல்ல, தொட்டு பேச மச்சிஞ்சி இல்லையே. பிரேமிக்கனுக்கு யார் இந்த காட்டுக்குயில்? நீயா? எங்கே? ஒன்ஸ் மோர் டெல் மீ. பிரேமிக்கனுக்கா? ஐயோ, இப்ப வந்து சொல்றியம்மா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் உனக்காக என் லைஃப்ல நான் இந்த ரிஸ்கை எடுத்தே தீர்றேன். வா போலாம். எங்க? ஐயோ, இங்க இருந்தா உங்க அண்ணன் நம்மள நிம்மதியாவே என்ஜாய் பண்ண விட மாட்டான். புண்ணே போட்டுருவான். அமலைக்கு காக்கட்டுக்கா பாரசேஸ்கா பாலக்கா. எஸ்கே? அட என்னம்மா நீ, நீயும் நானும் பிரேமிக்கணக்கலக்கா. நாளைக்கு குஜிலிக்கா குஜிலிக்கா குஜில குஜில இஜிலே குஜிலே பிரேமினாக்கா குஜிலேக்கா இல்லக்கா ஹெச்சமன மாரிக்கா குஜிலிக்கா हमने பொண்ணு கேக்கா. அப்போ இவ்ளோ நேரம் ஐ லவ் யூ சொல்லிக்கா காமிக்கலானாக்கா? அதிகா இஜிலிக்கா வந்தப்பலா ஹைட்டுக்கலா వైట్కలా పిత్తకలా ఆయపల్లి ఆ మనసుకలి అజ్జలి పోజానా அஜ்னிகா. அடி பாவி, நீ அவனை ஃபேர் பாடிய பாக்கும்போதே கவுந்துருவேன்னு நினைச்சேன், கவுந்துட்டேன். என்கிட்ட முதல்ல இந்த மாதிரி சொல்லி கேட்டுக்கனா நான் உனக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன இன்சல்ட் பண்ணிட்டு கேட்டல, இப்ப வைக்கிற மாதிரி உனக்கு ஆப்பு. என்ன சொல்லணும் சொல்லு. கிச்சலைக்கா சலகினா அவருக்கே நான் மொத்த பாபிக்கு நம் மந்தலா பர்கிதா. அவர் మనసெல்லாம் வெந்தலைக்கா ஆயசம்னா அன்னை கத்தியால மத்தா. அஜ்னிகா தூங்குதா, हमने మనకినే இருக்கா. हम मंजल कचको हचले मचको ना मंबल मतका आज कुछ कुछ काई चपकती चपकती. ஓஹோ, உனக்கு அவனை பார்த்தா உனக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கமும் வரல. கண்ணை திறந்தாலும் அவன் தான் வரான், கனவுக்குள்ளே அவன் தான் வரான். அஜ்லி அஜ்லி இத நான் சொல்லி கொடுக்கணும், அப்படித்தானே? இப்ப வைக்கிறேன் பாரு ஆப்பு. எப்போ உன் மூஞ்ச பார்த்தாலும் வாந்தி வருது, வாந்தி வாந்தி. கனவுலையும் கன்றாவி நீதான் வர, கண்ணை திறந்தாலும் கஸ்மாலம் நீதான் நிக்கிற. இச்சிலியே கஸ்மாலம், வாட் எ குட் வேர்டு, கஸ்மாலம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் चलेगा. காக்கா உந்தியா? அவனை பார்த்த உடனே ஐ லவ் யூ சொல்லணும். இப்ப சொல்றேன் பாரு, செருப்பால் அடிப்பேன். ஷலிகா இது செருப்பால் அடிப்பேன். செருப்பாலே அடிப்பா. செருப்பால் அடிப்பேன். ஓடி போ, என்னையா இன்சல்ட் பண்ண, அதோலே அடிப்பான். போ. புது வெள்ளை போடா போடா. ஏய் எருமை, ஏன் இப்படி என்ன தொடுத்துற? நில்லுச்சா. ஓ எருமை, மச்சான் சென்னையில அவ என்ன தொடுத்துறா, காட்டுல இவ என்ன தொடுத்துறா, ஒரு விடுவு காலமே இல்லையா? நில்லுச்சா. ஓ தயவு செஞ்சு என்ன விட்டுறீங்க, பின்னாடி மச்சான் நிச்சா. மச்சான் நில்லுச்சா. நான் நிக்க மாட்டேன், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நெல் மச்சான், உனக்கு தமிழ் கத்துட்டேன். ஏய் நீ தமிழ் கன்னடா என்ன வேணா கத்துக்கோ, ஜாவா சி பிளஸ் பிளஸ் வேணா கத்துக்கோ, ஆனா என்கிட்ட வராத நீ. அப்படி சொல்ச்சா அச்சா, இப்பதான் காதல் பொங்குது. காதல் பொங்குதா? அது என்ன பாலா சோறா பொங்குறதுக்கு? எனக்கு இப்போ பிபி பொங்குது. ஓ சென்னையில அந்த ராட்சசி துரத்துறா, காட்டுல இந்த ராட்சசி துரத்துது, எனக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? இங்க பாருச்சா, என்ன நிறைய பேரு பொண்ணு கேட்டு வந்தது. கபில நாட்டு இளவரசர் வந்தரு, அரக நாட்டு மன்னர் வந்தரு, அசுர நாட்டு மன்னர் வந்தரு. எனக்கு யாரும் பிடிக்கா, உன்னை மட்டும் பிடிச்சக்கு மச்சான். ஆமா வந்தாங்க, உன்னை பார்த்து அப்படி யூட்டர்ன் அடிச்சு போயிட்டாங்க. இந்த நேர்ல பார்த்தா செத்தே போயிருப்பான். ஓ எப்படி துரத்துது பாருங்க இந்த எருமை மாடு. போயிடு.
ஐயோ எருமை. எல்லார் கண்ணுக்கும் நான் தெவத்த மாதிரி இருக்கேன். நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? நீ ரொம்ப லேட். அந்த ஆளுக்கு தேவதையும் தெரியாது, இளவரசியையும் தெரியாது. அவர் அந்த ரொமான்ஸ் ஏரியால ரொம்ப வீக். குயின் மாதிரி இருக்கிற என்னையே சுத்தல்ல விடுறாரு. உன்னெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. நீ இந்த காட்டையே சுத்தி சுத்தி துரத்தினாலும் ஹிட்லருக்கு அதெல்லாம் வராது. இது தெரியாத அப்பாவியா இருக்கேம்மா. எல்லாம் உன் தலை விதி. நெல்லு மச்சான். ஐயோ மச்சான் என்ன துரத்துறாளா? நெல்லு. ஐயோ, போயிடு போயிடு. நெல்லு மச்சான். வராத. ஓடுதே. ஐயோ, நெல்லு. ஓடுதே. நெல்லு மச்சான். ஏன் சுத்தி சுத்தி வர? மச்சான். யோ ஹிட்லர் நல்ல அனுபவியா. உன்னை தேடி வந்தா என்ன எப்படியெல்லாம் விரட்டுவ. இப்போ உன்னை ஒருத்தி விரட்டுறா, இந்த ஓட்டம் ஓடுற. இப்போ உன்னை சும்மா விடுமா? வேண்டாம் நில்லு மச்சான். நான் நிக்க மாட்டேன். ஓடுதே. நல்ல ஓடு மகனே ஓடு. என்னது இது? ஜெயமாவை எஸ்கேப் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் எங்க சுத்திட்டு இருக்கா? யோ டிரான்ஸ், அங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்றான்? என்னையா சொல்ற? கொஞ்சம் சத்தமா சொல்லி தல. ஜெயம்மாவை காப்பாத்திட்டேன். ஐயோ இவனுங்க வேற பாக்குறானுங்களே. எல்லாம் கூடி வர நேரத்துல சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருவான் போல இருக்கே. யோ ஏயா கத்துற? வாயா இங்க. நம்ம தான் ஃபாரஸ்ட்ல இன்டெலிஜென்ட். நம்மளே லூஸ் ஆக்கிற போல இருக்கே. நீ தானே பக்கத்தை சொன்ன. லூசாயா நீ? நானா? பின்ன என்ன நானா? ஏன் கேக்குறீங்க? ரேடியோ கட்டி அப்படி ஊருக்கே சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு நினைச்சுதான் உணர்ச்சி வசப்பட்டு நான் அப்படியே சத்தம் போட்டு சொல்லிட்டேன். நல்லா பண்ண போ. அங்க பாரு, அந்த ரெண்டு பேரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ, இவனுங்க வேற பாத்துட்டானுங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நான் அவனுங்களை எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாருங்க. இப்படிக்கா குறுக்க பாதியில ஜாலிகாமா, மெயின் ரோடு காலிகாமா, ஜாலிகோ ஜாலிகோ எப்படி அனுப்பிச்சு பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயம்மா ரொம்ப பாவம் இல்ல. அனிமல்ஸ்லாம் எதுவும் அங்க வந்துராதே. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க 3 பேர்கிட்டயும் எந்த அனிமல்ஸும் வராது. அப்படியே வந்தாலும் ரணம் கலப்பட்டு ஓடி போயிரும். யோ வாய் ரொம்ப ஓவரா போகுது. உங்களை பத்தி பெருமையா தானமா சொன்னேன். எனக்கு வேலை முடிஞ்சது, நான் வரட்டுங்களா? இரு, எங்க போற? உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதான் நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேனம்மா. முடிஞ்சா நானே சொல்லுவேன். கொஞ்சம் அங்க போய் பாரு. எங்கம்மா பார்க்க சொல்றீங்க? அதோ அங்க பா. ஐயோ, எங்க அந்த ரெண்டு பேரையும் காணோம்? யாரம்மா தேடுறீங்க? ஐயோ, என் புருஷனும் இளவரசியும் தான். விடுங்கம்மா, அதுங்க சின்ன சிறுசுங்க. எங்காவது மறைவா ஓடி போய் ஒதுங்கி இருப்பாங்க. சின்ன சிறுசுங்க ஒதுங்கி இருப்பாங்களா? நான் என்ன கிழவியா? அவர் என் புருஷயா? இங்க தானே இருந்தாங்க, காணோம். வாயா போய் தேடலாம், வாயா. அட வாயா. என்கிட்ட வர போ. கட்ட ஊத்த விடு. என்ன பண்ற? இப்ப என்ன பண்ணீங்க? கிட்ட வராத, போ. இப்போ எப்படி தப்பிப்பீங்க? யாராவது இருக்கீங்களா? போ போ. யோ ஹிட்லர், உன்னெல்லாம் இப்படி கட்டி போட்டுதான் காதல வர வைக்க முடியும். சாவு. நோ. நோ. நோ.
ஓடுதே ஓடுதே மச்சான். ஏமா ஏதோ சொல்ல வந்தீங்க? அது ஓடுறாளே இளவரசி, அந்த இளவரசிக்கு சூனியம் வைக்கணும். என்னம்மா சொல்றீங்க? அவகிட்ட நான் பேசணும், கொஞ்சம் தனியா வர சொல்லுங்க. ஐயோ, அவகிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்கம்மா. அரசரை கூட நம்பிடலாம். இந்த அம்மா ரொம்ப டேஞ்சரான ஆளு. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கம்மா. நீங்க என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நானே போய் சொல்லிடுறேன். இது பேசுற மேட்டர் இல்ல, ஒன்லி ஆக்ஷன். என்னமோ பண்ணுங்க. அதுகிட்ட உங்களால காரியத்தை சாதிக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நான்லாம் ஹிட்லருக்கே சாம்பிராணி போட்டவ, இவெல்லாம் எனக்கு ஜுஜுபி. மா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுமா. எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பத்தி சரியா தெரியாதப்பவே உன்கிட்ட இருந்து 7ஆம் இளவரசி லெட்டர் மேட்டரை நான் போட்டு வாங்கல, அதே மாதிரிதான். போய் அந்த இளவரசி கிட்ட நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிம்மா. வாடி, இன்னைக்கு இருக்கும் உனக்கு. ஏன் புருஷனியா துரத்துற? உன்னை பிச்சுக்கிறேன், வா. அண்ணி, இப்ப எதுக்கு என்ன அண்ணிங்கிற? அண்ணன் பொண்டாட்டியா அண்ணின் தானே சொல்வாங்க. அது உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாதான். நாளைக்கு தானே கல்யாணம். அப்ப வருங்கால் அண்ணி. அது கல்யாணம் நடந்தாதானே. என்ன சொன் கல்யாணம்? அது வந்து அதை விடு. ஆமா, இப்ப எதுக்கு நீ என் புருஷனை துரத்துற? உங்க புருஷன் இல்ல, என் வருங்கல்ல புருஷன். எதுக்கு துரத்துறன்னு அது மட்டும் சொல்லு. தொத்தல ஓட் புடிச்சு விளையாடணும். நானே அந்த ஆளோட ஓடி பிடிச்சி விளையாடினதுல அரபு பூர்வெல்லாம் விளையாடுறோம். இது பாரு, நீ என்ன குட்டிக்காரனும் போட்டாலும் அந்த ஆளெல்லாம் வளைக்கவே முடியாது. அவரு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவரை விட்டு தூரம் போயிரு. அப்படி சொல்றீங்க. அவரு மேல் நான் கதல் வச்சிருக்கேன், அதுல தீய வை. இது பாரு, சொன்னா கேளு, அந்த ஆள் உனக்கு செட் ஆக மாட்டாரு. அவருக்கு காதலே வராது. ஏன் நீங்க அண்ணனை கதலிக்கலையா? அந்த மாதிரி தான் நான் ஏஜி மேல அன்பு வச்சிருக்கேன். நான் உங்க அண்ணனை காதலிக்கிறேனா? எனக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க அண்ணன் மேல பிரியமாக்குது எனக்கு தெரியும். அவருக்காக நீங்க உசுராய குடுப்பீங்க. நல்லா வாயில வந்துரும். உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பக்கத்துல இருந்து பாத்தியா? நான் பார்க்கல, அவன் தான் பார்த்தான். எவன்? அதோ நான் தாம்மா சொன்னேன். ஓஹோ, உன் வேலை தானா? நான் எப்பயும் அரசனை லவ் பண்ண? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்குங்கம்மா. அப்படி சொன்னாதான் நீங்க நினைக்கிறது நடக்கும். என்னையா உன் சேட்டைய காமிக்கிறியா? 7ஆவதுக்கு லெட்டரு, 8ஆவதுக்கு கண்ணடிப்பா. அது அது ஒண்ணு இல்லம்மா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன 7வது 8வது அப்படின்னா? அது ஏழாதி பாத்தீங்களாம்மா. காட்டி கொடுத்துடாதீங்கம்மா. உங்க பஞ்சாயத்துல ஏன் ஜோலியை முடிச்சிடாதீங்க. காப்பாத்துங்க. வட்டா. எதுக்கு ஓடுதான்? அதெல்லாம் விடு. நீ என் கூட வரியா? என்ன விஷயம்? இதுவும் நான் ஓடுற விஷயம்தான். ஓடுற விஷயமா? அது வந்து பாடுறது, மந்திரங்களால பாடுறது. பாடுறது இருக்கட்டும், ஏஜிவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா வருங்கால அண்ணி? அப்படி போடு. அது மட்டும்தான் பண்ணாம இருந்த, அந்த ஜாபையும் கொடுத்துட்டியா? இங்க பாரு, ஹிட்லரை கரெக்ட் பண்ண நினைச்சவங்க எல்லாம் கரெக்ட் ஆகிதான் போயிருக்காங்க. ஏதோ காட்டுல பழம், பறவை, கிழங்கெல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா இருக்க. பர்கருக்கு ஆசைப்பட்டு பரலோகம் போயிடாத. அந்த ஆளை தொடுறதுக்கு பதிலா கரண்ட் கம்பியில கைய வச்சிடலாம். சொன்னா புரிஞ்சுக்க. இல்ல அண்ணி, அவனை அஞ்சே தீர்வேன். நீங்க வழி மட்டும் சொல்லுங்க. வழிய கேட்டு வழிய வாங்க போற. சரி, நான் சில மந்திரம் சொல்லி தரேன். அத அந்த ஹிட்லர் கிட்ட சொல்லு. தானா லவ் பொங்கும். பொங்குமா? ஆனா அப்படி பொங்கறத பார்க்க நானும் ஏஜவும் இருக்க மாட்டோம். என்ன இருக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ கண்ணு மூடு. எதுக்கு?
மந்திரம் வாயில தானே சொல்லுவாங்க. பேசுவடி பேசுவ. இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்ணை மூடிதான் இருக்கணும். திறந்தா மந்திரம் பலிக்காது. ஓ, பதிக்காதா? ம்ஹும். சரி சரி, நான் கண்ணை மூடுறேன். நீங்க மந்திரத்தை சொல்லி தருவீங்களா? ஓ சரிலாமே. மூடு மூடு கண்ணை மூடு. மூடிக்கிறேன். ஐ ஐ லவ் யூ லவ் யூ ஏஜே. ஏஜே. ஐ லவ் யூ ஐ லவ் யூ so much. so much.